கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. வணக்கம், என் பெயர் செல்லப்பாப்பு. நான் அருணாஸ் டெக்டைல்ஸிலிருந்து பேசுகிறேன். சாமியே சரணம் ஐயப்பா, சாமி சரணம். ஐயப்ப பக்தர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் சாமி சரணத்தை சொல்லுகிறேன். எங்கள் கடையில் வந்த அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறி இந்த வேளையிலே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஐயப்ப பூஜையை முன்னிட்டு நம் கடையில் நிறைய ஐயப்ப பக்தர்கள் சாமி சிலைகளையும் மற்ற பொருட்களையும், பம்பா விளக்குகளும் இந்த கேரளா விளக்குகளும் நிறைய மணி மாலைகளையும் அம்மா சாமிக்கு உள்ள புடவைகளையும் நிறைய பேர் வாங்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி இந்த ஐயப்ப பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எங்கள் அருணாஸ் டெக்டைல்ஸில் கிடைக்கும் என்று தெரிவித்து கொண்டு, நீங்கள் வற்றாத ஆதரவு கொடுத்த ஐயப்ப பக்தர்களுக்கு நன்றியை கூறி, இந்த விரதத்தை மேற்கொண்டு இருக்கும் ஐயப்ப சாமிகளுக்கும் அம்மா சாமிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு அருணாசில் தேவைப்படுகின்றதோ, ஐயப்ப பூஜைக்கு மட்டுமல்லாமல் மற்ற சிவராத்திரி, நவராத்திரி, மற்ற என்னென்ன சிலைகள் தேவைப்படுமோ அனைத்தும் இந்த அருணாசில் நீங்கள் வாங்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இது 2 ஃபீட்டு சிலை. இப்போ உங்களுக்கு 2 ஃபீட்டு சிலை இல்லாமல் சாமிமார்களுக்கு 3 ஃபீட்டு வேணும், 3.5 ஃபீட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போம். அதுக்கு கீழே 1 ஃபீட்டு, 1/2 ஃபீட்டு எல்லாமே இருக்கு. அதுல இடத்துல வீட்டுல பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஐயப்ப பூஜை வைக்கிறவங்க ஐயப்ப சாமிகளுக்கு ஒவ்வொரு சாமி வீட்லயும் ஐயப்பன் சிலை இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கேற்ப, இப்போ பெரிய சிலை வாங்கி வைக்க முடியல, உங்களால சின்ன சிலை தான் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு 1 ஃபீட்ல எல்லாம் நிறைய சிலைகள் நிறைய சிலைகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் நாங்க கொடுப்போம். இல்ல உங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது ஐயப்பன்ல வேற மாதிரி உங்களுக்கு வேணும்னு ஆர்டர் பண்ணினாலும் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் நாங்கள் ஆர்டர் பண்ணி அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம். அதே நேரத்தில் கன்னி சாமிகள் ரொம்ப ஆசைப்படுவாங்க சின்ன சின்ன சிலைகளை வாங்கி வைக்கணும்னு. இந்த சிலை தான் இப்போ ஹாட்டாக எங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கு கன்னி சாமிகளுக்கு. அதே பாருங்க, இது இப்போ 3 இன்ச்சு சிலை தான். 3 இன்ச்சு சிலையிலிருந்து 3.5 அடி சிலை வரலும் நம்ம இப்போ ஐயப்பன் சிலையை நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதுக்கு மேலே சிலைகள் வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அருணாசில் கிடைக்காத ஜாமானே இல்லை. அருணாசில் நம்பி வாங்க, ஆர்டர் பண்ணுங்க. சாமிமார்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் எத்தனை தடவை நாங்கள் நன்றி சொன்னாலும் நிறைய சாமிமார்கள் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வருஷம் ஒவ்வொரு சாமிகள்லாம் வருஷம் மற்ற சாமிங்களுக்கு புது சாமிங்கள்லாம் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு சில நேரத்தில் தெரியாத இருக்கலாம். அதில் இவங்களும் கூட்டிகிட்டு இந்த சாமி பெரிய சாமிங்களும் கூட்டிகிட்டு எங்கள்கிட்ட வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய சிரத்தை எடுத்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு இருப்பீங்க. இந்த சிரமம் இல்லாத இந்த விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு நாங்களும் இறைவனை வேண்டி உங்களோட விரதத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன பொருள் வேணும்னாலும் பாருங்க. இப்போ வேஷ்டி வேணுமா, பேக்கு, இந்த ஐயப்ப பக்தர்கள் அவங்க இடிமுடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்கு, போர்வை எல்லாமே நம்மக்கிட்ட கேட்பாங்க. அம்மா சாமிங்க புடவை, கருப்பு புடவை கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி மணிகண்ட சாமி இந்த கழுத்தில் மணி போடுவாங்க. வெள்ளிலையும் இருக்குது, வெங்கலத்துலேயும் இருக்குது. அது இல்லாமல் துளசி மாலை, உத்ராட்ச மாலை, எல்லா மாலையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். எந்தெந்த பூஜைக்கு எப்படி ஜாமானை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அருணாசில் நினைப்போமோ அந்த மாதிரி ஜாமானெல்லாம் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஐயப்பனோட விரதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாமானை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதே நேரத்தில் சிவராத்திரிக்கு என்ன தேவை, சிவனுக்கு என்ன தேவைங்கிற பொருள்களையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நவராத்திரிக்கு அம்பாளுக்கு என்ன தேவைங்கிற பொருள்களையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு உள்ள பொருட்களையும் நாங்கள் தேடி கொடுக்குறோம். கோயிலுக்குன்னு நினப்பு வந்தாவே அது அருணாஸ் தாங்க. அருணாசில் எவ்வளோ பேர், எத்தனையோ கோயில்களுக்கு நாங்கள் சிலைகளை கொடுத்துருக்குறோம். இந்த நேரத்தில் அந்த கோயில் தலைவர்களுக்கும் சரி, அர்ச்சகர்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் எந்த பூஜைகள் நடந்தாலும் இந்த அருணாஸ் தான் ஞாபகத்தில் வருது. உங்களுக்கு இந்த பொருள் மட்டும் இல்லை, கும்பாபிஷேகத்துக்குள்ள அனைத்து பொருட்களும் வெளியூர்களுக்கும், இப்போ இந்தோனேஷியாவில் இருப்பாங்க, தாய்லாந்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் சிலைகளை அனுப்பி வைக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் என்ன சிலைகள் வேணுமோ, என்ன ஜாமான் வேணுமோ, இந்த சிலைகள் மட்டுமல்லாமல் கல்யாண சீர் ஜாமானுங்களும் சரி, கல்யாண புடவைகளும் சரி, மற்ற பொருட்களும் சரி, அருணாசில் ஒரே இடத்துல எல்லா ஜாமானும் வாங்கலாங்கிறத நாங்கள் பல முறை உங்களுக்கு உங்கள் கதவை தட்டி சொல்லியிருக்கிறோம்.
இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்துலையும் உங்கள் வீட்டு உங்களோட கை ஃபோனில் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன வேணுமோ அருணாஸுக்கு வாங்க, சங்கடப்படாமல் வந்து கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு கடையில் இல்லைன்னு உங்கள் கண்ணுக்கு தெம்படு இல்லையா கேளுங்க. நாங்கள் வந்து பெரிய ஸ்டோர் வச்சுருக்கோம். ஸ்டோர்லேருந்து எடுத்து கொடுப்போம் ஜாமானை. அதனால் வந்து இதை பார்த்துட்டு கஸ்டமர் சமயத்தில் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. எல்லாமே நாங்கள் கடையில் வச்சுருக்கிறது எல்லாமே சேம்பிள் பொருள் தான். இது எதுவுமே வந்து எல்லாமே அந்த பின்னாடி நம்ம பெரிய ஸ்டோர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். கடை சின்னதுன்னு நினைக்காதீங்க. எங்களோட வர்த்தகம் வந்து பெரிய வர்த்தகம், பெரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து 6 ஃபீட்டு செலவு வேணுமா, 5 ஃபீட்டு செலவு வேணுமா, 7 அடி உயரத்தில் உங்களுக்கு செலவு வேணுமா, என்ன செலவு வேணும் வந்து அருணாஸில் கேளுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி நினச்சி வரீங்களோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எத்தனையோ வருடங்கள் 35 வருடம் இந்த சில தொழிலில் வந்து நாங்கள் அனுபவம் பெற்றவங்க. இந்த சில தொழிலை வந்து 35 வருட காலமாக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ கோயில்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எத்தனையோ கும்பாபிஷேகத்தையும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பற்றாத ஆதரவு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கு எங்களுக்கு நன்றியை கூறி, இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு நான் நன்றி கூறி, உங்களோட பூஜைகளிலையும் சில பூஜைகளில் நாங்கள் போய் பங்கெடுத்திருக்கிறோம். அந்த பூஜைகள்லாம் வந்து கடுமையான பூஜை. ஐயப்ப பூஜைங்கிறது சாதாரண பூஜை இல்லை, கடுமையான பூஜை, கடுமையான விரதம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து சிரமம் பார்க்காம அவருக்கு போய் இதை செலுத்தி கொண்டுட்டு வரத்துக்கு உங்களுக்கு வந்து நன்றியை நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து தகும். அருணாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன்.